உங்ககிட்ட லாக் ஆன மாதிரி இப்ப நம்ம 2 பேரும் செயினும் லாக் ஆயிடுச்சு. ஏய் எடுத்து விடு. நம்ம பெரிய கூடாதுன்னு கடவுளே நினைக்கிறாரு போல. அப்படியே கொஞ்ச நேரம் நிக்கலாமே. ஏய் நீ ஏஜென்சிக்கு போணும். எனக்கும் வீட்ல நிறைய வேலை இருக்கு. எடுத்து விடு. சரி 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 டென்ஷன் ஆகாத, எடுத்து விடுறேன். என்ன வரமாட்டேங்குது? ஏய் சும்மா சொல்லாத. அட நிஜமா தான் சொல்றேன், வரமாட்டேங்குது. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஏய் என்னடா இது இப்படி சுத்தி இருக்கு? சார் சார் இந்த நேரத்துல யாரு? செயினை எடுத்து விடுறா. டேய் முடிஞ்சா பண்ண மாட்டேனா? சார் வா, யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க பாரு. யாருங்க? சார் கொரியர் வந்திருக்கு சார். ஐயோ இப்போ எப்படி போய் வாங்குறது? அப்படியே ஒண்ணாவே சேர்ந்து போவோம் வா. எனக்கு கூச்சமா இருக்கு, அதெல்லாம் நான் வரமாட்டேன். அண்ணா இப்போ நாங்க வெளியே வர சூழ்நிலையில இல்ல, ஏதாவது சைன் வேணுமா? ஏய் அதான் செயின் மாட்டி இருக்கே. ஏய் இது செயின், நான் சொல்றது சைன். அதெல்லாம் வேணாம் சார். அப்போ அத கதவு சைடுலயே போட்டுருங்கண்ணா. கதவு சைட்லயா? இந்த கேப்ல போட்டுருவோம். சார் சொல்லுங்க சார், ஜெயிலரை பார்க்கணும். சரிங்க. என்ன விஷயம் கார்த்தி? எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க? சார் நான் வெளியே போகணும் சார். வெளியே போகணுமா? டேய் பாருடா, ஏதோ மாமனார் வீட்டுக்கு போகணும்னு சொல்ற மாதிரி வெளியே போகணும்னு சொல்றான்டா. சார் எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா சார்? ஏய் வாயிலேயே மிதி வாங்குவேன், பேசாம இருடா. என்ன நீங்க பாட்டுக்கு வெளியே போகணும்னு சொல்றீங்க? இப்போ நான் உடனே வெளியே போய் ஆகணும் சார். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு கமிஷனர் வராரு. சார் அவர் நாளைக்கு தானே வராரு, நான் போயிட்டு உடனே வந்துட்டு போறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ஈஸியா சொல்லிடுவ. வெளியில போய் உனக்கு ஏதாவது ஆனாலோ இல்ல உன்னால யாருக்காவது ஏதாவது ஆனாலோ நான் தான் பதில் சொல்லணும். என் வேலை தான் போகும். சார் என்னால உங்க வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது. கமிஷனர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சமயம் பார்த்து உன்னை வெளியே அனுப்புறேன். இப்ப வேண்டாம் சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார், ஒரு சின்ன அவசரம், நான் போகணும். என்னப்பா நீ ஏதோ உதவி பண்ணலான்னு பார்த்தா ஏன் தொப்பியை கழட்டிட்டு போல? நீங்க பாருங்க, நீங்க கேட்டதை விட உங்களுக்கு அதிகமா வரும். நீங்க இப்போ என்ன வெளியே விடுங்க. என்னையா நீ? வாடா சார் கதவை தர. ஓகே சார். என்ன சத்தம் அது? அண்ணா 2 பிரியாணி பார்சல். சரிங்க தம்பி.
அஞ்சனா அக்கா சொல்லுங்கக்கா. கொஞ்சம் குழம்பு இருந்தா கூட. என்னக்கா அன்னைக்கு நான் வைக்கிறதுல உப்பு காரம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப குழம்பு கேக்குறீங்க? உப்பு உரப்பெல்லாம் நான் போட்டுக்கிறேன், மத்தபடி உன் சமையல் நல்லாதான் இருக்கு. ஐயோ அக்கா, நான் இன்னைக்கு சமைக்கவே இல்ல. சமைக்கலையா? ஏன்? அவரை நான் வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்படியா? ம், சரி சரி பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. முதல்ல இவன் போன் ஆஃப் பண்ணணும்.